ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இதுக்கு இன்ட்ரோ தேவையில்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்தியாவில் வந்து கேவலத்தின் உச்சகட்டமான ஒரு செயல் நடந்திருக்கு. ஜார்க்கண்ட் ஸ்டேட்டில் ஒரு தும்காங்கிற ஒரு பிளேஸில் ஒரு 2 கப்புள்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரேசில்ல இருந்து இந்தியா வந்த ஒரு கப்புள்ஸு. ஸோ பைக் ரைட் பண்ணி இங்கே பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் அழகை காட்டுறதுக்காண்டி ஸோ இந்தியாவில் என்னென்ன அழகெல்லாம் இருக்குது, என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விசிட் பண்ணி ஸோ இங்கே இருக்கிற அருமையான விஷயங்கள்லாம் அவங்க ஸ்டேட்டில் அவங்க கண்ட்ரியில் காட்டுறதுக்காண்டி ஸோ அவங்க கண்ட்ரியில் காட்டுறதுக்காண்டியே தெரியல. ஸோ அவங்க ஒரு கண்டென்ட்டாகவே எடுத்துட்டுமே. ஸோ இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்குள்ள ஒரு அழகான ஒரு பிளேஸ், ஸோ நம்ம இந்தியாவில் நிறைய அழகான ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் காட்டுறதுக்காண்டி வந்தவங்கள கேவலமாக பண்ணி வச்சுருக்காங்க. வடக்கேங்க, அதாவது ஜார்க்கண்டில் இருக்க தும்காங்கிற ஒரு பிளேஸில் ஒரு 7 பேர் சேர்ந்து அந்த கப்புள்ஸை அவரோட அந்த ஃபெர்னாண்டோ அவங்களோட ஹஸ்பண்டை அடிச்சு போட்டு இவங்களை ரேப் பண்ணியிருக்காங்க 7 பேர். ஸோ இதெல்லாம் கேட்க எவ்வளோ கொடூரமாக கேவலமாக இருக்குது. அதாவது ஒரு இந்தியாவில் இப்படி பண்ணியிருக்காங்க, நமக்கு ஒரு கேவலமாக தான் இருக்குது. ஸோ வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே ஒரு பிரச்சனைலேருந்து வந்து இங்கே வந்து ரைட் பண்ணி இவங்கள ஒரு ஏதோ அசிங்கம் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஸோ நம்ம கண்ட்ரியில் இப்படி பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்குது, கேவலமாகவும் இருக்குது. ஏன்னா அவங்களால எல்லாருக்குமே கேவலம் தான். ஸோ ஏன் இப்படி பண்ணாங்க, எதுக்கு இப்படி பண்ணாங்க? அதான் இந்த வடக்குங்கனாலே பார்த்தாலே கடுப்பாக தான் இருக்குது. ஏன்டா இவங்க இப்படி பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு. ஒரு சின்ன குதிரையே விட்டு வைக்க மாட்டேங்காங்க, குதிரையே விட்டு வைக்கல. நம்மளே மனுஷங்களாம் எப்படி பார்ப்பாங்க? இப்போல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் கேவலப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க வடக்குங்க. இப்போ அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை. ஸோ நமக்கும் சேர்ந்து தான், ஏன்னா நம்மளும் ஒரு இந்தியன் தான். ஸோ இந்தியாவுங்க நமக்கு ஒரு கேவலமாக தான் இருக்குது. இப்படி பண்ணியிருக்காங்க, நமக்கு ஒரு கேவலமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஒரு செயல் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களே எனக்கு தெரியும் ஸோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் யாராக இருந்தால் எனக்கும் நானும் மனுஷன்தான். ஸோ ஏன்னா எனக்கும் இப்படி ஒரு கேட்டோன்னே எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஏன் இப்படி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எதை அப்படி காய்ச்சி பிடிச்சா அலையிறாங்க இவங்க. அப்படி காய்ச்சி இவங்களுக்கு மைண்டே இப்படி தானா, இல்லை இப்படி தான் எப்போவுமா, இல்லை எப்போவுமே இப்படி தானான்னு எனக்கு